அப்ப வணக்கம். நான் இப்ப பரிமாணம் முடிச்சு இன்றைக்கு என்ன தொடங்குறேன்னு சொன்னா அளவீட்டு கருவிகள் தொடங்குறேன்னு சொன்னான். என்ன அளவீட்டு கருவிகள்? அப்ப விஷயத்துக்கு வருவோம், நேர போவோம். அளவீட்டு கருவிகள், அளவீட்டு கருவிகள். ஓகேயா? ஓகே, பாப்பமா. முதலாவது அளவீடுகள் என்ன? அளவீட்டு கருவிகள். ஒரு அளவிடை ஒன்றை எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறோமோ அந்த கருவிகளுக்குரிய பேர் தான் அளவீட்டு கருவி. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறான்? நீள அளவிடை எடுக்க வேண்டி இருக்குது. அப்ப நீள அளவிடை எடுக்க வேண்டி இருக்கிறதுக்கு அவன் என்னத்தை பயன்படுத்துறான்? ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்துறான். அப்ப அந்த நீள அளவிடைக்குரிய அளவீட்டு கருவி எது? மீட்டர் கோல். விளங்குதில்ல? நீள அளவிடை எடுக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துற கருவி என்னடாப்பா? மீட்டர் கோலாக இருக்கு. இப்ப திணிவு அளவிடை எடுக்கிறான் ஒருத்தன். திணிவு அளவிடை எடுக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துறது என்னது? ஒரு என்னது? இலத்திரனியல் தராசை பயன்படுத்துறான். அந்த இலத்திரனியல் தராசு என்ன சாமானப்ப? ஒரு அளவீட்டு உபகரணம். விளங்குது? ஒரு அளவீட்டு உபகரணம். இப்ப நேர அளவிடைகளை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் என்னது? ஸ்டொப் வாட்சை பயன்படுத்துறான். அந்த ஸ்டொப் வாட்ச் என்னது? ஒரு அளவீட்டு உபகரணம். அப்ப ஒரு அளவிடை ஒன்று எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களை நாங்கள் என்னன்னு சொல்றது? அளவீட்டு உபகரணம். இப்ப என்னப்பா கொஞ்சம் இதுல கொஞ்சம் பேசிக்கா கொஞ்சம் விஷயம் கதைச்சு போட்டுத்தான் நான் அங்கே போறேன் அப்படி என்று சொன்னாப்ப இந்த அளவீட்டு கருவிகள் அளவீட்டு உபகரணங்கள்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நாங்கள் எங்களை நீள அளவீடு எடுக்கிற பிரச்சனையில இருந்து வருவோம். நீள அளவீடுகளுக்குரிய அளவீட்டு கருவிகள். ஓகே, முதலாவது கருவியை நாங்க எடுக்க போறது மீட்டர் கோல். மீட்டர் கோலை நான் எடுக்கிறேன்டாப்பா. ஓகே, மீட்டர் கோல். எந்த ஒரு கருவியை நீ எடுத்தாலும் அந்த கருவியால ஒரு குறித்த பெருமானத்துக்கு கீழே இருக்கிற ரீடிங்களை வாசிக்க முடியாது. அது எந்த கருவிக்கும் பொருந்தும். உனக்கு தெரியும் மீட்டர் கோல் சாதாரண ஃபிட்ரூலரால ஒரு சாதாரண அடிமட்டத்தில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வகை குறிக்கப்பட்டிருக்க அடிமட்டத்தில். இந்த 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வகை குறிக்கப்பட்டிருக்க அடிமட்டத்தில இருந்து நீ நான் சும்மா கேட்கிறேன், உன்னால ஒரு 10 சென்டிமீட்டர் வாசிப்பு எடுக்க முடியுமா? எடுக்க இயலும். என்ன எடுக்க முடியும்? எடுக்க முடியும். 5 சென்டிமீட்டர் வாசிப்பு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். எடுக்க முடியும். 1 சென்டிமீட்டர் ரீடிங் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். 0.1 சென்டிமீட்டர் ரீடிங் எடுக்க முடியுமா? முடியும். 0.1 சென்டிமீட்டர் ரீடிங் எடுக்க முடியுமாண்டா சில யோசிக்குங்கள். சில என்ன 0.1 உண்டு. அப்ப நான் என்ன செய்ய வேணும்? முதலாவது என்ன செய்ய வேணும்டா சென்டிமீட்டரை என்னவா மாற்ற வேணும்? இப்ப 0.1 சென்டிமீட்டர் என்று சொல்றது எத்தனை மில்லி மீட்டர் என்று தெரிய வேணும். 0.1 சென்டிமீட்டர் என்று சொல்றது இதுக்குத்தானப்ப அந்த அழகு மாற்றம் எத்தனை மில்லி மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். 0.1 சென்டிமீட்டரா மில்லி மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 10 பெருக்கிறேன்டா. ஒரு 10 பெருக்கிறேன்டா அது 1 மில்லி மீட்டர். ஓகே, 0.1 சென்டிமீட்டர் என்று சொல்றது 1 மில்லிமீட்டர். உனக்கு தெரியும் பார், ஒரு ஃபிட்ரூலர் இது பூச்சியமாங்குறி. அந்த பூச்சி அளவு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 1 1 2 3 4 5 அப்படியே அங்க போகும். சரிதான், அங்க அளவு. இப்ப ஒரு சைவருக்கும் இதுக்கு முடியல 1 சென்டிமீட்டர். இவ்வளவும் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரை எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான் வழியாக்க? 1 சென்டிமீட்டரை
அவன் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்கான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 சிறு 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 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான் பிட்டுலரில. சரியா? அப்ப இந்த 10 சிறு சிறு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான் என்றா இந்த பிட்டுலரால எடுக்கக்கூடிய மிக குறுகிய வாசிப்பு என்று சொல்றது 1 சென்டிமீட்டரின் கீழ் 10 என்னது 0.1 சென்டிமீட்டர் அல்ல. அது இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். இது விளங்குதா? முதலாவது 1 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் பிரிவை 10 பிரிச்சிருக்கிறான். 10 சின்ன சின்ன பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான். அப்ப 0.1 சென்டிமீட்டர். சோ 0.1 சென்டிமீட்டர் சொல்றது 1 மில்லிமீட்டர். அப்ப நான் கேட்டுக்கொண்டு வந்து நான் 15 சென்டிமீட்டர் பிட்டுலரை வச்சு உனக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் ரீடிங் எடுக்கலாமோ? எடுப்பேன். 5 சென்டிமீட்டர் ரீடிங் எடுக்கலாம், 1 சென்டிமீட்டர் எடுக்கலாம். 0.1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர். அப்ப 1 மில்லிமீட்டர் ரீடிங்கை நீ எடுக்கலாம். இப்ப இந்த அடுத்த கேள்வி என்னன்னா, 1 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கிற வாசிப்புகளை என்ன செய்யலாம், எடுக்கலாமோ என்று கேட்கிறேன். 1 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கிற வாசிப்புகளை பெறலாமோ? எதுல? இந்த மீட்டர் கோல் எடுக்கலாமாடா? 1 மில்லிமீட்டரை விட குறைவான வாசிப்புகளை எடுக்கலாது. 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச வாசிப்புகள் எடுக்கலாது. ஆகவே இந்த மீட்டர் கோல் அல்லது பிட்டுலரால எடுக்கக்கூடிய மிக குறுகிய வாசிப்பு சொல்றது 1 மில்லிமீட்டர். இந்த ரீடிங் தான் சொல்றது லீஸ்ட் கவுண்ட் அல்லது இழிவணிக்கு. இதைத்தான் என்ன சொல்றது? லீஸ்ட் கவுண்ட். ஒரு கருவியால எடுக்கக்கூடிய மிக குறுகிய வாசிப்பு எதுவோ அதைத்தான் என்ன சொல்றது? அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கை. அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கை. அப்ப அந்த மீட்டர் கோலினுடைய இழிவெண்ணிக்கை எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். மற்றது பாரடாப்பா, உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லி தர போறேன். என்ன விஷயம் என்றா, எப்பயுமே இதுல இருக்கிற வாசிப்புல பேர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 0.1 சென்டிமீட்டர் என்றது எல்லாமே இந்த 1 மில்லிமீட்டரினுடைய ஒரு முழுவன் மடங்காக அமையும். விளங்குதா? 10 சென்டிமீட்டர் என்றா எத்தனை மில்லிமீட்டர்டாப்பா? 100 மில்லிமீட்டர். 5 சென்டிமீட்டர் என்று சொல்றது 50 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்று சொல்றது 10 மில்லிமீட்டர். ஆகவே இங்க வர எல்லாத்தையும் மில்லிமீட்டரா மாத்தி போட்டு யோசி. 1 மில்லிமீட்டர் என்ற 100 மடங்கு தான் 100 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டரினுடைய 50 மடங்கு தான் 50 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டருடைய 10 மடங்கு தான் 10 மில்லிமீட்டர். ஆகவே இந்த இழிவெண்ணிக்கையினுடைய ஒரு முழுவன் மடங்காகத்தான் எப்பயுமே எங்களுக்கு என்ன அமையுமடாப்பா? ரீடிங் அமையும், வாசி. நீ எந்த கருவியை பயன்படுத்தி வாசிப்படுத்தாலும் அந்த கருவியினுடைய வாசிப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னா அந்த இழிவெண்ணிக்கையினுடைய மடங்குகளாகத்தான் அமையும். முதலாவது கதை தெரிஞ்சு கொள்ளணும். 2 விஷயம் சொல்லி போட்டோம். ஒன்று இழிவெண்ணிக்கை என்ற கதை கதைச்சு போட்ட, அடுத்தது வாசிப்புகள் என்ன மாதிரி அமையும் என்று கதைச்சு போட்டு. அப்ப இழிவெண்ணிக்கை என்ன மடங்களாத்தான் வாசிப்பு அமையும். அப்ப நான் சும்மா எழுத போறேன் பார். அப்ப வாசிப்பு சமன் எப்படி எழுத போறேன் பார்? வாசிப்பு சமன் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு least count multiple into some numerical value number. ஏதாவது ஒரு முழுவன் மடங்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு முழுவன் மடங்காக இருக்கலாம். But n does not take the value of is equal to 0. n வந்து 0 என்று சொல்லப்படுகின்ற வேல்யூவை எடுக்காது. n not equal to 0. Here n does not equal to 0. n 0 இருக்கலாது. n 0 இருந்தா இந்த கருவியின் வாசிப்பும் சைவரா போடுமாடா. அப்ப நாங்கள் என்னது கருவியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கல என்றது இல்ல பொருள். விளங்குது இல்லடா? என்னது ஒரு நாளும் 0 இருக்க வாய்ப்பு இல்லை. 0த்திலும் அதிகமான என்னது முழுவன்கள் இப்படி காட்சி கொள்ளலாம். 1 2 3 4 அப்படி 0த்திலும் அதிகமான முழுவன்கள். அப்ப 0 எடுக்க வாய்ப்பு does not equal to 0. விளங்கிக் கொள்ள வேணும். வாசிப்பு இப்படித்தான் அமையும். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது ஓகே. இப்ப மீட்டர் கோலை பற்றி காய்ச்சிறேன். மீட்டர் கோல்ல சரி ஒரு ஓகே இவ்வளவு காய்ச்சாச்சு.
இப்ப அடுத்த கொஞ்சம் விஷயம் கதைக்க போறேன்னு பாருடாப்பா. வலு என்ற ஒரு கதை கதைக்க போறேன்னு பாரு. என்ன இது வலு? இத பார், வலுவில நான் கதைக்க போறேன் முறைமை வலு. முறைமை வலு முதலாவது கதை. இரண்டாவது கதை கதைக்க போறேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு எழுமாற்று வலு. எழுமாற்று வலு, எழுமாற்று வலு. மூன்றாவது பின்ன வலு. நாலாவது சதவீத வலு. இப்ப பார், அப்ப நாங்கள் எந்த ஒரு கருவி எடுத்தாலும் இழிவெண்ணிக்க கதைப்போம், அதே போல வாசிப்பை கதைப்போம், அதுக்கு பிறகு கதைக்க போறது வலுவை பற்றி கதைப்போம். இல்லாமனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிவினோம். வலுவை முதலாவது காட்சி போட்டுத்தான் பிறகு இதுகளுக்கு வருவினோம். எல்லாம் ஒன்றுதான், பிரச்சனை இல்லை. இப்ப வேற ஒவ்வொரு 4 விதமான வலுவுகள் சொல்ல போறேன்டாப்பா. இது வலுக்கதை. முறைமை வலு, எழுமாற்று வலு, பின்ன வலு, சதவீத வலு. இதுல பார், முறைமை வலு என்றா என்னன்னு பாப்போம். முதலாவது முறைமை வலு என்று சொல்றது என்னண்டா, இது கருவியில இருக்கிற மிஸ்டேக். சில கருவிகள் என்னது, இந்த சில பிட்டுலர் வழிய பார்த்தான்னு சொன்னா அந்த கோடுகள் வந்து தெளிவாக தெரியாதுலாம். இது கருவியில இருக்கிற வலு. விளங்குது? இது கருவியில இருக்கிற வலு. பார், சில பிட்டுலர்கள் உடைஞ்சிருக்கும். விளங்குது? சில பிட்டுலர்கள் உடைஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தா இது முறைமை வலு. அது கருவிகள்ல வார இருக்கிறார் வலுன்னு செய்யல, அது முறைமை வலு. அடுத்த எழுமாற்று வலு என்று சொன்ன என்ன, அதாவது பார், இப்ப ஒரு விஷயம் சொல்ல போற முறைமை வலுவில. அப்ப முறைமை வலுவை குறைக்க வேணும் என்று சொன்னா நீ என்ன செய்ய வேணும்? லேபில புது கருவியை பயன்படுத்த வேணும். விளங்குது? புதுசாக எடுக்கிற ஒரு கருவியை பயன்படுத்த, புது பிட்டுலர் எடுத்து நீ பயன்படுத்துவேன்னு சொன்னா அங்க முறைமை வலுவே இருக்காதுலாம். அப்போ முறைமை வலுவை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா செய்யலாம்? புது கருவியை பயன்படுத்துறது. விளங்குது இல்ல? புதுசா ஒரு கருவியை பயன்படுத்து. அப்படி ஒன்று சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரா, இப்ப நாங்க சுற்றுலா ஓகே, மற்ற கருவிகள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்காதானடாப்பா. வேணியரட்டிக்குமானி, நுண்மானியத்துக்கு கணிச்சு, கோலமானிகள், உதுகள், இதுகள் போயாரி எல்லாம் உங்கள்ட்ட இருக்காதானடாப்பா. லேப்ல இங்க பழசுகள் தான் கிடக்கும். லேப்ல பழசுகள் தான் கிடைக்கும். இந்த பழசுகளை வச்சுதான் சமாளிக்கவன். சோ இந்த முறைமை வலுவை நீ எவ்வாறு குறைத்துக் கொள்ள எத்தனிக்கலாம் என்று சொன்னா, ஒரு புதிய கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் யோசிக்கலாம். எழுமாற்று வலு இதுதான் கொஞ்சம் கோயாரு. இது வந்து என்னது, ரீடிங் எடுக்க தெரியாதவனுக்கு கருவியை கொடுத்து ரீடிங் எடுக்க வச்சு அவன் ஒரு வாசிப்பு சொல்லுவான்ல, அதுல வாரக்கூடாதான் எழுமாற்று. என்னடா அப்ப விளங்கல்? ரீடிங்கே எடுக்க தெரியாத ஒருத்தனுக்கு கருவியை கொடுத்து, இந்த கருவியை கொடுத்து போட்டு நீ ஒரு ரீடிங் எடுத்து கொண்டு வா ரெண்டு போட்டு நான் அனுப்பி விட்டுறேன்னு சொன்னா அவன் ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து கொண்டு வருவான். அதுல வார புல முழுக்க எழுமாற்று. அப்ப எழுமாற்று வலுன்னு என்ன விளங்க, எடுக்கிற நபர் யார் ரீடிங் எடுக்க போறானோ அவனில இருக்கிற மிஸ்டேக்ஸ்கள், அவன் விடுற பிள்ளைகள் எல்லாமே எழுமாற்று வலுவுக்கிறான். விளங்குது இல்ல? அவன் விடுற பிள்ளை முழுக்க எழுமாற்று வலுவுக்கிறான். சில பார்வை குறைபாடுனது, பார்வை குறைபாடான ஆளை கொண்டு போய் ஒரு ரீடிங் எடுக்க விட்டோம்னு சொன்னா அவன் கொஞ்சம் கண் பிரச்சனை எல்லாம் என்ன செய்வான், கொஞ்சம் பிசைத்தி எடுப்பான். சரிதானே? ஓகே, கொஞ்சம் பிசைத்தி எடுப்பான். பார்வை குறைபாடுகள் மற்ற ரீடிங் எடுக்க அங்க இங்க நெலிஞ்ச இருக்கிறது, நெலிகிறது, கொள்றது, புதுலால எல்லாம் என்னது வலு வேற. அப்ப அந்த யார் எடுக்கிறானோ அந்த எடுக்கிற நபர்ல தங்கி இருக்கிறதான் இந்த எழுமாற்று வலுக்கு இருக்கு. அடுத்தது எழுமாற்று வலு. அப்ப நீ கேட்கலாம், எழுமாற்று வலுவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, சரியான முறையில கருவி கையால தெரிஞ்ச ஒருத்தரை பயன்படுத்தி என்ன செய்யறதுன்னு நீங்க எடுக்கிறது. விளங்குது இல்லடா? சரியான முறையில யார் கருவியை கையாளுவானோ அப்படி கருவியை கையாளக்கூடியவனை கொண்டு நாங்கள் என்ன செய்யறது, ஒரு ரீடிங் எடுத்தோம்னா ஓகேயா வரும் என்ற ஒரு நம்பிக்கை. விளங்குது? எழுமாற்று வலு. சரியா? ஓகே. அடுத்தவர் இப்ப உனக்கு நான் சும்மா எழுத போறேன். இப்ப இந்த பிட்டுலரால எடுக்கிற ரீடிங் ஏடாப்பா நான் இப்படித்தான் எழுதுவேன். எப்படி எழுத போறேன், மீட்டர் கோடால எடுக்கிற ரீடிங்க உனக்கு இப்படி எழுத போறேன். அப்படின்னு சொன்னா
105 மில்லிமீட்டர் பிளஸ்ஸோ மைனஸ் 1 மில்லிமீட்டர். அதாவது இதன் அர்த்தம் என்ன? இப்படி தரடாப்பா நான் அந்த உண்மையான ரீடிங் எழுதுற மெத்தட் 105 மில்லிமீட்டர் பிளஸ்ஸோ மைனஸ் 1 மில்லிமீட்டர். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு கருவியில வரக்கூடிய மேக்சிமம் எரர் எவ்வளவுன்னு சொன்னா லீஸ்ட் கவுண்டா தானடா பாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த மேக்சிமம் எரரை கூட்டுறேன்னா அல்லது கழிக்கிறேன். கூடி வந்திருக்கான் அல்லது குறைஞ்சு வந்திருக்கலாம். நான் 105 மில்லிமீட்டர் ரீடிங் எடுக்க பிட்ரோலரை பயன்படுத்தி, அதாவது 105 மில்லிமீட்டர் நான் 10 பிரிச்சோம்னு சொன்னா எத்தனை 10.5 சென்டிமீட்டர். 10.5 சென்டிமீட்டர் 10.5 எடுக்கலாம். நம்ம 10.5 எடுக்கலாமே தானே. 10.5 சென்டிமீட்டர் எடுக்க என்ன செய்யலாம் லாபம்? 1 மில்லிமீட்டர் கூடலாம் குறையலாம். ஆக மொத்தமா இந்த பிட்ரோலர்ல வரக்கூடிய மேக்சிமம் வலுகண்டு சொல்றது இழிவெண்ணிக்கைக்கு சமனான விஷயம் தான். மேக்சிமம் வலு என்னது? அப்போ ஒரு கருவியில வரக்கூடிய மேக்சிமம் வலுகண்டு கதைக்கிறது என்னது? இழிவெண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். விளங்குது இல்ல? அதனாலதான் நான் என்ன பிளஸ்ஸோ மைனஸ் 1 மில்லிமீட்டர் கூடலாம் குறையலாம். ஓகே ஓகே சரி பாம்மா, இப்படித்தான் எழுதுறது. ஓகே, இந்த கதையை இந்த கருவிக்கு மட்டுமில்ல எல்லா கருவிகளுக்கும் இப்படித்தான் எழுதுறது. பின்னுக்கு பிளஸ்ஸோ மைனஸ் சேர்த்து என்னது அந்த லீஸ் கவுண்டா போடுறது. லீஸ் கவுண்ட் சொல்றது அந்த கருவியில வரக்கூடிய வலுவ அது குறித்து நிக்குது. விளங்க, அந்த கருவியில வரக்கூடிய மேக்சிமம் வலுவன்னு சொல்றது லீஸ் கவுண்ட் தானடாப்பா. அதை தாண்டி வராது வலு. ஓகே, பிளஸ்ஸோ மைனஸ் 1. அடுத்தது வந்து பின்ன வலுவை படிக்க. இது சும்மா இதற்கு தேவைப்பட்டது முறம வலு எது மாற்று வலுவுக்கு இதற்கு தேவைப்படும் சொல்லலாம். அடுத்த வந்து வேற பின்ன வலு கதை கதைக்க போறேன். பின்ன வலு. அடே இந்த பின்ன வலுவண்டா என்னடாப்பா? பின்ன வலுவுக்கு ஃபார்மேட் இருக்குடாப்பா. என்னது? ஒரு ஃபார்முலா. பின்ன வலுவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப நீ எடுக்கிற ரீடிங்கின் மேல் அந்த கருவியில வார வலு ரெண்டு போட்டா பின்ன வலு. பின்ன வலுவுக்கான ஃபார்முலா என்னது? வாசிப்பு மேல் வலு. வாசிப்பின் மேல் வலுதான் பின்ன வலுவுக்குரிய ஃபார்முலா. அப்ப வேற வாசிப்பு இப்ப இந்த ரீடிங்குக்கு நீ பின்ன வலு எழுதி காட்ட சொன்னா அப்படி எழுதுவேன். இந்த ரீடிங்குக்கு பின்ன வலு எழுதி காட்ட சொன்னா அப்படி எழுதுவேன். இந்த ரீடிங்குக்கு பின்ன வலு 10.5 சென்டிமீட்டர் மேல் சென்டையுமே ஒரே அழகில கொடுக்கணும். 105 மில்லிமீட்டரின் மேல் ஒன்றின் கீழ் 105 தான் பின்னவலு. எதுக்கு? இந்த ரீடிங்குக்கு பின்னவலு எழுதி காட்ட சொன்னா எவ்வளவு? வாசிப்பு எவ்வளவு? 105. அதன் மேல் எவ்வளவு? அப்ப 1. அப்ப அதான் பின்னவலு. இதே சதவீத வலுவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறான்னு சதவீத வலுவை சொல்ல போறான்னு சொன்னா கதை என்னது? ஒரு 100% பெருக்க போறேன். எவ்வளவு வந்தாடா? அந்த பின்ன வலுவ ஒரு 100 சதவீதமாக்கி கொடுத்தா உனக்கு வரப்போறது சதவீத வலு கதை. ஓகே, சதவீத வலு. சதவீத வலு ஒரு பின்ன வலுவ என்னது? சதவீதமாக்கி கொடுத்தான்னு உனக்கு வரப்போற கதை சதவீத வலு கதை. விளங்குதல்? இப்ப பாரு, முதலாவது நான் அளவீட்டு கருவிகள்ல முதலாவது அளவீட்டு கருவி உனக்கு மீட்டர் கூட பயன்படுத்தி காய்ச்சிருக்கிறேன்டாப்பா. மீட்டர் கூட பயன்படுத்தி காய்ச்சிக்கிறேன். அப்ப மீட்டர் கோட்ல என்னென்ன ரீடிங் இருக்கிறது எல்லாருக்கும் சாதாரணமா தெரிஞ்ச விஷயம். மீட்டர் கோட்ல என்னென்ன பயன்படுத்துறது, என்னென்ன கையாளுறதுன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்ப மீட்டர் கோலால நாங்க என்ன செய்யலாம்? என்ன எவ்வளவு ஆக குறைஞ்ச வாசிப்பு 1 மில்லிமீட்டர் தான் எடுக்கலாம்ன்ற கதை சொல்லியிருப்பேன். மற்றது ஆக குறைஞ்ச வாசிப்பு அதுக்குதான் என்ன பேர்? இழிவெண்ணிக்கை, லீஸ் கவுண்ட் கதைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். லீஸ் கவுண்ட். அடுத்த இழிவெண்ணிக்கை மடங்குகளாகத்தான் எப்பயுமே வாசிப்புகள் அமையும். இந்த எண் வந்து not equal to 0 சைவரை எடுக்காது என்று சொல்லியிருப்பேன். ஏன் சைவர் எடுத்துட்டேன்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை? வாசிப்பு எடுக்கல போடு மேடம். விளங்குது இல்ல? நாங்கள் என்னது வாசிப்பு எடுக்கல என்று போட மேடம். சைவர் எடுத்துட்டேன்னு சொன்னா எடுக்கும்னு சொன்னா the n is does not equal to take the value of 0. Okay, does not take the value of 0. n. So n வந்து என்ன செய்யாது? இந்த 0 வேல்யூ எடுக்காது. அப்படி எடுத்தா என்னது? அந்த கருவியால ரீடிங் எடுக்கப்படவில்லை என்றது பொருள். ஓகே, அந்த கருவியால ரீடிங் எடுக்கப்படவில்லை என்றது பொருள். ஓகேடா? அதை விட வலுக்கதை கழிச்சுக்க பாரு. முறம வலு, எடுமாற்று வலு, பின்ன வலு, சதவீத வலு. முறம வலு வண்டா என்னன்னு கழிச்சிருப்பேன். முறம வலு
இது கருவிகள்ல இருக்கிற குறைபாடுகளோட சம்பந்தப்பட்டது. எழுமாற்று வலு வந்தா எடுக்கிறவன்ல யார் வாசிப்பு எடுக்கிறானோ அவனில் இருக்கிற குறைபாட்டால வார வலுதான். அப்ப முறம வலுவை குறைக்கிறதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா புதிய கருவிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். மெட்டது பேரடாப்பா. இப்ப மெட்டது இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னாராப்பா, நீ வேற இப்ப எந்த ஒரு கருவியா இருந்தாலும் தேய்மானம் என்று சொல்லி ஒன்று இருக்குதாப்பா. பயன்படுத்த அதுல என்னது கொஞ்சம் எரர். தொடக்கத்துல எரர் % 0. தொடக்கத்துல எரர் வந்து பூஜ்ய வலுவடாப்பா. பாவனைக்கு உட்படுத்த என்ன செய்யும் என்று சொன்னாடாப்பா, அவர் வந்து தேய்மானப்படுவார், தேய்வுபட்டு அதுல வலுவுகள் வேற வழி. ஒரு 3 வருஷத்துக்கு உட்பட்ட கருவிகள் என்று சொன்னா அதுல பெருச எரர்கள் இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு உட்பட்ட கருவிகள் என்று சொன்னா அதுல சின்ன எரர்கள் இருக்கும். ஒரு அந்த பழைய காலத்து சாமான்ல இருக்கிற கருவியை கொண்டு நான் அளவு எடுக்க போறேன்னா அதுல ஊறிப்பட்ட வலுவில்லை இருக்குமாடா. ஏன்னா தேய்மானமா எல்லாரும் பயன்படுத்திருப்பான் பிடிச்சு. எல்லாருமே அளக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் யூஸ் பண்ண என்னன்னு வரைஞ்சுள்ளாப்பா ஃபுல்லா என்ன செய்து கொண்டு போகுமாடாப்பா. அதுல எரர் % உச்சத்துக்கு வருமாடா. அது கருவியில வார வலுவில உச்சத்துல வந்துருச்சு. கருவியில வார சரிதானே? ஓகே. ஆக கரக்கட்டின சாமான்களை வச்சு எல்லாம் ரீடிங் எடுக்கல. அது அப்படி எடுத்தெல்லாம் பிழைக்கும். ஓகே. முறம வலு, எடுமாற்று வலு அது சொல்லி போட்டேன். பின்ன வலு சொல்லி போட்டேன். சதவீத வலு சொல்லி போட்டேன். முக்கியமான கதவுல வலு கதை. ஓகே. என்னடாப்பா நான் உனக்கு கொஞ்சம் கதைக்க போறேன். இதுல வச்சே சொல்லிட்டு விஷயத்த சொல்றேன். இப்ப எங்கட கேஸ் எதுக்க வரப்போகுதுன்னு சொன்னா இந்த 1 மில்லிமீட்டரை விட குறைந்த ரீடிங்குகள் எடுக்கிறதுக்கு அப்ப கருவிகள் இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்ப ஆக சின்ன ரீடிங்குகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறது? என்ன விளங்குது இல்லைனா? அப்ப இந்த 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச ரீடிங் கொண்ட கருவிகள், 1 மில்லிமீட்டரை விட குறைஞ்ச ரீடிங்குகள் எடுக்கிறதுக்கு கருவிகள் இல்லையே உங்கள்கிட்ட. ரெண்டா இருக்குது, கருவி இருக்குது. என்னென்ன கருவிகள் சொன்னா, ஒன்று வேணியர் இடிக்குமானி, நுண்மானி திருகணிச்சு, கோலமானி, நகரு நுணுக்கு காட்டி. இவ்வளவும் என்னது நீள அளவிடைகளோட சம்பந்தப்பட்ட கருவிகளை நாம நான் காட்சி கொண்டிருக்கோம். அங்குதானேப்பா நீள அளவிடைகளோட சம்பந்தப்பட்ட கருவிகள். ஓகேடா. இப்ப திருப்பி சொல்றேன். வேணியர் இடிக்குமானி, திருகாணி நுண்மானி திருகணிச்சு, கோலமானி, நகரன் நுணுக்கு காட்சி. இந்த 4 கருவிகள் இருக்குது. முக்கியமான கருவிகள். அப்ப ஒவ்வொன்றினுடைய யூசேஜ் என்ன, ஒவ்வொன்றையும் எப்படி உபயோகிக்கிறது, ஒவ்வொரு கருவிகளிலே இருக்கிற என்னென்ன பாகங்கள் எப்படி இனங்காண்றது, ஒவ்வொரு கருவிகளில் இருக்கிற பாகங்களினுடைய பயன்பாடுகள் என்ன, அந்த பாகங்களை கையாள்வது எப்படி, அந்த கருவியை கொண்டு நாங்கள் ரீடிங் எடுக்கிறது எப்படி, அந்த கருவியின் இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிச்சு கொள்றது எவ்வாறு கொஞ்சம் கதைகள் இருக்குடாப்பா. ஒவ்வொரு கருவிக்கும் இருக்குது. இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, வேணியர் இடிக்குமானிய வடிவா படிச்சிட்டோம்னு சொன்னா எங்கட நகரன் நுணுக்கு காட்டி மிகவும் இலகுவாக இருக்கும். சரிதானே? வேணியர் இடிக்குமானிய நீ எவ்வளவு தூரம் வடிவா விளங்கி படிக்கிறியோ, நகரன் நுணுக்கு காட்டி அவ்வளவு தூரம் ஈஸியா இருக்கு. அதே போல திருகாணி நுண்மானிய நீ எப்படி வடிவா படிக்கிறியோ, கோலமானி அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட இப்படி ரெண்டையும் சேர்க்கலாமாப்பா. ரெண்டையும் என்ன செய்யலாம், சேர்த்து படிக்கலாம். ஈஸி, ஞாபகப்படுத்துறது ஈஸியா இருக்கும். ஐடியா வச்சிருக்கலாம். ஓகே. அப்ப நாங்கள் அடுத்த இதுல நாங்கள் என்னத்தோட சந்திப்போம்னு சொன்னா எங்களோட வேணியர் இடிக்குமானியோட சந்திப்போம். ஓகே. ஓகேடா. ஓகே.